ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால இந்த அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளிலே நம்முடைய தடைகள் தகர்க்கப்பட வேண்டுமானால், எல்லா போராட்டங்களில் வெற்றி பெற வேண்டுமானால், கர்த்தருடைய பார்வைக்கு ஆசாவை போல நன்மையும் செம்மையுமானதை செய்து கர்த்தராலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று 2 நாளாகும் 14:2 நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முதலாவது அலங்கங்களை உண்டாக்க வேண்டும், கட்டி எழுப்ப வேண்டும், மதில்களை எழுப்ப வேண்டும். நம்முடைய வியாபாரம், தொழில், வேலை, குடும்ப ஊழியத்தில் சத்துரு உள்ளே வராதபடி அலங்கங்கள் கட்டப்பட வேண்டும். 2 நாளாகும் 14:7 பிரகாரம் ஏசாயா 26:1 சொல்கிறது, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைனோட வாழ்க்கையில சத்துரு ஊடுருவ முடியாது, உள்ளே வர முடியாது. எந்த விதமான ஆல்கஹால் உள்ள வர முடியாது, பீடி சிகரெட் உள்ள வர முடியாது, கஞ்சா அபின் உள்ள வர முடியாது, பான் பராக் உள்ள வர முடியாது. கீழ்ப்படியாம உள்ள ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாய் மாற வேண்டும். ரட்சிப்பையே மதிலுமாய் அரணுமாய் ஏற்படுத்துகிறார். ஏசாயா 60:18 சொல்லுகிறது, உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தாங்க மதில். உன் வியாபாரம், தொழிலில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாய் காணப்படுவாயானால் நஷ்ட கஷ்டங்கள் உள்ளே வராமல் கர்த்தர் காப்பாற்றுவாரே. ஆபத்து, நாசம், மோசம் உள்ளே வராமல் கர்த்தர் காப்பாற்றுவாரே. ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாய் இருக்கிற பட்சத்துல உன்னை சுற்றி எப்பொழுதுமே கர்த்தர் தன் வாசல்களை துதி என்றும் சொல்லும்படியா அவனை வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. ரட்சிப்பு தான் நம்ம ஜீவியத்திற்கு பாதுகாப்பான அரணா இருக்கிறதே. அதான் உண்மை. சங்கீதம் 3:8 சொல்கிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த சபைக்கோ, இந்த தனி மனிதனுக்கோ, இந்த ஊழியத்திற்கோ சொந்தம் அல்ல. ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்போஸ்தலர் 4:12 சொல்ற, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லையே. அவரை தவிர நம்ம ரட்சிக்க ஆள் இல்லையே. எந்த மனிதனாலும் இன்னொரு மனிதர் ரட்சித்துக்க முடியாது, ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு தான் எனக்கு மதில அரணமாய் மாறுமே. சத்துரு இந்த ரட்சிப்பின் வழியை ஊடுருவ முடியாது. தைரியமா, சந்தோஷமா, சமாதானமா சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை நீ. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எந்த மாந்திரிகம், மந்திரம், தந்திரம் வைக்க முடியாது. பில்லி சூனியம், பள்ளி சூனியம் வைக்க முடியாது. ரட்சிப்பு தான் வாழ்க்கை, பேச்சு, மூச்சு, செயல் எல்லாமே. ரட்சிப்பு என்பது அடையாளம் அல்ல, அங்கீகாரமும் அல்ல. ஒரு அடையாளம். அது எல்லாம் கேட்பாங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாங்க என்ன ரட்சிப்பு சர்டிபிகேட்டை வாங்கி கொடுக்க முடியும்? இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க இல்லையா? அது அல்ல. ரட்சிக்கப்பட்ட நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தரையே பிரதிபலிக்கின்றேன். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே, வார்த்தையிலே, செயலிலே, நடக்கையிலே அது சொல்லுகிற பிரகாரம் பார்த்தீங்கன்னா அதுவே தெரியும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை என்பது. நீங்க உதவி செய்யற குணம், சேவை செய்யற மனப்பான்மை. சங்கீதம் 122:7 சொல்கிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக. ஹல்லேலூயா. ரட்சிப்பு உனக்கு மதிலா இருக்கும் பொழுது உன் வீட்டுக்குள்ள எப்பொழுதுமே சந்தோஷ சமாதானம் நிறைவாய் காணப்படுமே. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முதலாவது ரட்சிப்பென்னும் அலங்கத்தை உண்டு பண்ணி பலப்படுத்த வேண்டும். ரட்சிப்பு மதிலா இருக்கும் பொழுது இன்று முதல் தோல்விகள் தோற்று போகும். தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க. நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை என்பதை உறுதிப்படுத்து, உறுதியா இரு. ஒருவேளை இன்று வரை இதுவரை ரட்சிக்கப்படவில்லை என்றால் இப்பொழுதே கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தரை கொண்டு ரட்சிக்கப்படுவாயாக. எல்லா பலவீனங்கள் மாறத்தக்கதாக, தோல்விகள் தோற்று போகத்தக்கதாக இன்றே இப்பொழுதே கர்த்தர் உன்னை ரட்சிப்பாராக. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான ஆசீர்வாத திருநாளிலே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில நீரே அவரை ரட்சிப்பீராக. எல்லா பாவ பழக்க வழக்கத்திலிருந்து, அடிமை தனத்திலிருந்து மீட்டடிப்பீராக. குறைகள் குற்றம் மன்னிங்க, சாட்சியா நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினால் தேவனது செய்யும்படியாய் திரு பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்புக் கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.